இப்போ வாட் இஸ் த மோலாலிட்டி அண்ட் மோலாரிட்டி மெயின் அண்ட் பார்த்தீங்கன்னா மோலாரிட்டிக்கு நமக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது மோலாலிட்டி சொல்றாங்க இல்லையா. அப்போ மோலாலிட்டி நம்ம என்ன பண்ணோம் எப்பவுமே ஸ்மால் எம்மால் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by mass of solvent. ஓகேவா, என்ன நம்ம யூஸ் பண்ணா mass of solvent வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். in kg ல வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். மாஸ் நம்ம என்ன யூஸ் சால்வெண்ட் நம்ம என்ன பண்ணணும் kg தான் ரெப்ரசென்ட் பண்ணணும், கிராம் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண கூடாது. அப்ப கேபிட்டல் எம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு வந்து சேம் தான். மோலாரிட்டிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நியூமரேட்டர் வந்து நமக்கு வந்து சேம் தான். டினாமினேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க வந்து நமக்கு வந்து லிட்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதான் நமக்கு வந்து மோலாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நியூமரேட்டர் வந்து ரெண்டுக்குமே நமக்கு வந்து சேம் தான். பட் டினாமினேட்டர்ல மோலாலிட்டிக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கேஜில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், இங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ மோலாலிட்டி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் நமக்கு என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மோலால் சொல்யூஷன்னால நமக்கு என்னது மோலாரிட்டி தான். ஓகே, சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா கேபிட்டல் எம் இன்னொன்று எப்படி கொடுப்பாங்கன்னா மோலார் சொல்யூஷன் கொடுப்பாங்க. மோலார் சொல்யூஷன். இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மோலாலிட்டி வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கேபிட்டல் எம் வந்து மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். எப்பவுமே மோலாரிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஓகேவா, டெம்பரேச்சர் மாறும்போது நமக்கு வந்து கேபிட்டல் எம் மோலாரிட்டி நமக்கு வந்து மாறும். அப்போ ஒரு சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம மோலாரிட்டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மோலாலிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.